கேங்மேன் நண்பர்களுக்கு வணக்கம். கோவையிலிருந்து கேங்மேன் லோகநாதன் பேசுகிறேன். நண்பர்களே, மின்சார வாரியத்தில் கடந்த 5 வருடங்களாக மின் வாரியத்தில் அடிமட்ட பதவி களப்பிரிவில் அனைத்து பணிகளிலும் அலுவலக பிரிவிலும் கேங்மேன் பணியாளர்கள் தொடர்ந்து பணி செய்து கொண்டு வருகிறார்கள். இந்த மின்சார வாரியத்தில் இந்த களப்பிரிவில் பார்த்தீங்கன்னாக்கா கடந்த 5 வருடங்களாக மின்சாரத்தில் அடிபட்டு 92 குடும்பம் 92 கேங்மேன் தொழிலாளி இறந்துருக்கிறாங்க. அதற்கு மேற்பட்ட கேங்மேன் தொழிலாளி இறந்துருக்கிறாங்க. இன்றைக்கி கொத்து உயிருமாக குல உயிருமாக கை கால் இழந்து கால் இழந்து கை இழந்து இடுப்பு எலும்பு உடைந்து மண்டையில் அடிபட்டு கோமா ஸ்டேஜி பல கட்ட நினைவுகள் இழந்து நம்முடைய கேங்மேன் பணியாளர்கள் விபத்து ஏற்பட்டு இன்றைக்கி சுயநினைவு இல்லாத பல கேங்மேன்கள் இருக்கிறாங்க. இதெல்லாம் அடிபட்டு இது மாதிரிலாம் வேலை செஞ்சு இந்த வாரியத்தில் களப்பிரிவில் ஆட்கள் இல்லாத சூழ்நிலையில் 9613 கேங்மேன் பணியாளர்கள் தொடர்ந்து களப்பிரிவில் வேலை செய்து கொண்டு வந்துட்டுருக்கோம். இன்றைக்கி மின்சார வாரியம் நாங்கள் என்ன வேலை செய்கிறோமோ அந்த ஆட்கள் இல்லாத சூழ்நிலையில் அந்த வேலையை நாங்கள் செய்கிறோம். அந்த வேலை செய்கிறதுக்கான அடிமட்ட பதவி களப்பிரிவில் இந்த கள உதவியாளர் எங்களை கேடர் கன்வெர்ட் பண்ணி கொடுங்க என்று 5 வருடங்களாக நம்மளுடைய மத்திய அமைப்பு தொடர்ந்து போராடிட்டு வந்துட்டுருக்குது. நாங்கள் வேறு எந்த பதவியும் நாங்கள் கேட்கல. இருக்கிறதுலே கம்மி அந்த கள உதவியாளர் பதவியை கொடுங்க, நாங்கள் வேலை செய்கிறோம். இறந்துட்டா கூட எங்களுக்கான நீ கேங்மேனாக இருக்கிற, நீ ஏன் ஏறன, நீ ஏன் வேலை செய்த, ஏன் உனக்கு இந்த வேலை கிடையாது. இறந்ததுக்கப்புறம் அடிபட்டதுக்கப்புறம் நம்மளுடைய வாரியம் பேசுது, வாரிய பொறுப்பாளர்கள் பேசுகிறாங்க. ஆனால் இறந்த கேங்மேன்கள் பல கேங்மேன்கள் அந்த குடும்பத்தை போய் சந்தித்து பேசும்பொழுது இன்றைக்கி மின்வாரியத்தில் எத்தனையோ கேங்மேன் அந்த இடத்துக்கு போயிருப்பான். ஆனால் அந்த குடும்பத்தில் அந்த கேங்மேன் இறந்துருக்கான்ல, அந்த குடும்பத்தில் எத்தனை கேங்மேன்களை அடிபட்டு இன்றைக்கி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த வாரியம் நாங்கள் என்ன கேட்க போகிறோம்? கள உதவியாளர் எங்களுக்கு கேடர் கன்வெர்ட் பண்ணி கொடுங்க, கஷ்டப்படுறோம். வாரியத்தில் இன்றைக்கி ஃபீல்டில் வேலை செய்கிறது பார்த்தீங்கன்னா நாங்கள் தான். ஃபீல்டு அசிஸ்டண்ட் இல்லை, ஒயர்மேன் கிடையாது. அந்த பணி செய்கிறது யாருன்னு பார்த்தினாக்கா நாங்கள் தான். இன்றைக்கி கோயம்புத்தூரில் இன்றைக்கி ஆளே இல்லை. கீழே வேலை செய்கிறது நாங்கள் தான். எஸ்எஸ்க்கு போகிறோம், எம்ஆர்டிக்கு போகிறோம், ஸ்பெஷலுக்கு போகிறோம், எல்லா பணியும் நாங்கள் கீழே போய் வேலை செய்கிறோம். அப்போ எங்களுக்கு அந்த கேடர் கன்வெர்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு வாரியத்துக்கிட்ட தொடர்ந்து மத்திய அமைப்பு போராடிட்டு வந்துட்டுருக்கோம். கடந்த 19/9/2025 பார்த்தீங்கன்னாக்கா கோவை மண்டலத்தில் தன்னிச்சையாக வலுவான போராட்டத்தை நாங்கள் எடுத்தோம். ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை எடுத்து போராடினோம். அன்றைக்கி அரைக்கோவலாக விட்டோம். மாநில மையத்தினுடைய முடிவின் அடிப்படையில் அக்டோபர் 7 வலுவான போராட்டத்தை நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம், தொடர் காத்திருப்பு போராட்டத்தை எடுத்துகிட்டு போகிறோம்னு சொல்லிட்டு சொன்னோம். அதே மாதிரி வலுவான தொடர் காத்திருப்பு போராட்டத்தை நாங்கள் எடுத்துகிட்டு போனோம். வாரிய சிஎம்டி சார் வாரிய தலைவர் சொன்னார், இந்த போராட்டம் நீங்கள் எடுத்துருக்கிறது கைவிடுங்க, உங்களுக்குள்ளே எனக்கு ஒரு அவகாசம் கொடுங்க. ஏன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி இது சடனாக முடிக்கிறதுக்கு இல்லை. இதில் பிபி 2 பிபி 8 நம்ம கொடுத்துருக்குறோம், அதெல்லாம் நாங்கள் கிராஸ் பண்ணணும். பிபி 2 வேறு இருக்குது, வாரியத்தை அரசுக்கிட்ட அனுமதி பெறணும். அதனால் நான் கண்டிப்பாக உங்களுக்கு முடிச்சு கொடுக்குறேன் வாக்குறுதி கொடுத்தாரு. எங்களுக்கு உத்தரவாதத்தை கேட்டோம். உத்தரவாதம் நாங்கள் தரமாட்டோம், எத்தனையோ உத்தரவாதம் இது மாதிரி இருக்குது, நான் உங்களுக்கு நான் சொன்னால் அந்த வேலையை நான் செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு எங்களுடைய வாரிய தலைவர் சொன்னார். பல கஷ்டத்துலேயும் பல இன்னொருலையும் எங்கள் கேங்மேன் பணியாளர்கள் தொடர்ந்து நாங்கள் எங்களுடைய சங்கத்தோடு ரொம்ப சங்கடப்பட்டு சரி பிரிஞ்சு போனோம், கலைஞ்சு போனோம். இந்த போராட்டங்கள் கைவிடுறோம், அடுத்த கட்ட இது தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொன்னோம். வாரிய தலைவர் சொன்ன அடிப்படையில் உங்களுக்குள்ளே முடிச்சு தருவேன்ற நம்பிக்கையில் வந்தோம். இன்றைக்கி வரைக்கும் எங்களுக்கு அந்த கள உதவியாளருடைய கனவு இன்றைக்கி இல்லாமல் நாங்கள் நிற்கிறோம். ஆனால் வேலை செஞ்சிட்ருக்கோம். வாரியத்தில் கீழே இருக்கிற எல்லா பணியும் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். ஏன்னா நீங்கள் தர மறுக்கிறீங்கன்னு தெரியல. எங்களுடைய சம்பளம் 17,700 இன்றைக்கி நாங்கள் வாங்கிட்டுருக்கோம். கள உதவியாளருடைய சம்பளம் 18,800. என்ன அதில் டிஃப்ரெண்ட் இருக்குதுன்னு தெரியல. இதனால் வாரியத்துக்கு மிகப்பெரிய நட்டமான எங்களுக்கு புரியல. ஆனால் வாரியம் 2023 வேலைபளு ஒப்பந்தத்தை கூட எங்களை நீங்கள் இணைக்கல.
எங்களுடைய தமிழ்நாடு மின்னுடைய மத்திய அமைப்பு உங்களுக்குள்ளே முடிச்சு தருவாங்கன்னு சொல்லிட்டு நாங்களும் ஆவலோடு காத்துட்ருந்தோம். நீங்கள் எங்களை தர மறுத்துட்டீங்க. இன்றைக்கி அடுத்த கட்ட இயக்கமாக செங்கல்பட்டில் நடந்த மாநில செயற்குழுவில் கேங்மேன் பணியாளர்களுக்கு மின்வாரியத்தில் 2 நீதிமன்றத்தில் அபடேவிட் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. BB2 BB8 வந்து ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. வாரியம் தான் சொல்லுது உங்களுக்கான பணியை செய்யுங்கன்னு. அப்போ நாங்கள் எங்களுடைய பணியை நாங்கள் செய்ய போகிறோம். கேங்மேன் பணியாளர்களுக்கு என்ன பணி வரையறை இருக்குதோ அந்த பணியை நாங்கள் செய்ய போகிறோம். அப்போயாவது இந்த வேலையினுடைய எப்படி நாங்கள் கீழே வேலை செஞ்சிட்ருக்குறோம் அப்படின்னு இந்த வாரியத்துக்கு தெரிவிப்போம் என்று மாநில மையத்தினுடைய முடிவுக்கிணங்க பொங்கலுக்கு முன்பு வாரிய தலைவர் சொன்ன வாக்குறுதி நிறைவேறாத பட்சத்தில் அடுத்த கட்ட இயக்கமாக நாங்கள் ஆஃப்லைன் வேலைக்கு போக போகிறோம்னு சொல்லிட்டு எங்களுடைய முயற்சிகளை நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்ருக்கோம். ஒரு பார்வை இது ஒரு நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் சண்முகம் அவர்கள் நேரடியாக மின்வாரியத்தில் நடக்கக்கூடிய போராட்டங்களினுடைய கோரிக்கைகளை எடுத்துக்கொண்டு குறிப்பாக கேங்மேன் பணியாளர்களுடைய கோரிக்கையை எடுத்து தமிழ்நாடு முதலமைச்சரிடம் எங்களுடைய கோரிக்கையை கொடுத்துருக்காரு. தமிழ்நாடு மின்வாரியத்தில் உள்ள அனைத்து கேங்மேன் சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா ஏதாவது ஒரு வகையில் எங்களுடைய முயற்சி வெற்றி பெறாதா அப்படின்னு நாங்கள் தொடர்ந்து நாங்கள் நினச்சிட்டு வந்துட்ருக்கோம். எங்களுக்கு நீங்கள் சாதாரணமாக தர தேவையில்ல, ஏதோ ஒரு வகையில் அதில் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு நாங்கள் இன்றைக்கி அந்த எங்களுடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் அந்த கோரிக்கையை எடுத்து முதலமைச்சர் நேரடியாக கொடுத்த பிறக்கும் இன்னமும் கேங்மேன் பணியாளர்கள் கள உதவியாளர் கிடைக்கும் என்ற உயிரோட்டம் இதில் இருக்குது. நாங்கள் முழுமையாக நம்ப ஆரம்பிச்சிருக்கிறோம். அதனால் அவருக்கு திரும்ப நாங்கள் நன்றியை தெரிவித்துக்கிறோம். இன்னும் பல விஷயங்கள் பேச இருக்குது. வாரிய தலைவர், அதாவது நாங்கள் செய்கிற வேலை வாரியத்தில் இருக்கிற எல்லா அதிகாரிகளுக்கும் தெரியும். தெரியாத அதிகாரி யாராக இருக்காங்களான்ன்றது இதுக்கப்புறம் தான் நாங்கள் அதை பார்க்கணும். எங்கள் ஏஐ சாருங்களுக்கு தெரியும், எங்கள் ஏடி சாருங்களுக்கு தெரியும். இன்றைக்கி எஸ்எஸ்சில் வேலை செய்கிறதுக்கு கீழே போய்ட்டு ரீடிங் எடுக்கிறது எல்லா வேலையும் இன்றைக்கி கூட நின்று வேலை செய்கிறதுனால வந்து கேங்மேன் தான். இன்றைக்கி ஸ்பெஷலில் டிரான்ஸ்ஃபார்மரை பிரித்து மேய்ஞ்சி அதனுடைய வேலையை நாங்கள் செய்கிறதுக்கு எங்களுக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் உருவாக்கி கொடுத்துருக்கீங்க. நாங்கள் வேலை செய்கிற ஆட்கள் இல்லை, எல்லா வேலையும் இன்றைக்கி நாங்கள் செஞ்சு கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆனால் ஒரு கள உதவியாளர் என்னங்க நாங்கள் கேட்க போகிறோம், கொடுக்க மறுக்கிறாங்க. இப்போ அடுத்த கட்ட இயக்கத்துக்கு நாங்கள் எங்களுடைய மத்திய அமைப்பினுடைய மாநில மையத்தினுடைய அறிவுறுத்தலை வலுவான இந்த ஆஃப்லைன் வேலைக்கான இயக்கம் நாங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு தயாராக இருக்கிறோம்.